பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி நம்மளோட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்கண்ணா? சிறப்பாக இருக்கு. ஆனால் இப்போ இந்த காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த பஹல்காம் தாக்குதல், இந்த தாக்குதலில் பெரிய அளவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இதில் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பாதுகாப்பை நோக்கி கேள்வி கேட்காம ஒரு மதத்தை நோக்கி இன்னைக்கு கேள்வி கேட்கப்படுது. இதுக்கு எந்த மதம் காரணம், யார் தூண்டுதல் நடந்துச்சு சொல்லி ஒரு மதம் பக்கமாக திசை திருப்பப்படுது. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? இந்த தாக்குதலிலே கர்நாடகாவை சார்ந்த மஞ்சுநாத் என்பவர் கொல்லப்படுகிறார். அவருடைய மனைவி பல்லவி என்பவர் சாட்சி பகர்கிறார். மேலிருந்து நாங்கள் பதட்டத்திலும் குழப்பத்திலும், அவங்க வார்த்தை பதட்டத்திலும் குழப்பத்திலும் இருந்தபோது மேலிருந்து 3 காஷ்மீர் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எடுத்தார்கள். அதாவது எந்த அல்லாஹ் அக்பர் சொல்லி கொள்றானுங்களோ அதே அல்லாஹ் அக்பர் சொல்லி தூக்குனாங்க. என் வாழ்க்கையில் அந்த இளைஞர்களை என்னால் மறக்கவே முடியாது. எங்களை ஃபுல்லாக பத்திரப்படுத்தி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் இஸ்லாம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறோம். இதை பிளேம் கேமுங்கிறாங்க. பட் ஸ்டில் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேம் கேம். இட் இஸ் தட் ஹூ ஹேஸ் டு பேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? சரிப்பா, முஸ்லீம் தீவிரவாதி தான், நீங்களும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், அக்செப்ட் பண்ணுறோம். தீவிரவாதம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் இதை செஞ்சிட்டான், ஓகே. யார் பொறுப்பு? இப்போ என்ன பண்ணணும்? அதை பற்றி தானே பேசணும் நியாயமா? அப்படி பார்த்தா அங்கே களத்துக்கு வந்தவங்க ஒரு முஸ்லீம் தான். அங்கே இன்னொன்று இருக்குது, 26 பேரில் ஒருவர் இஸ்லாமியர். இறந்து போனவங்கள கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்லாமியர். அதை எந்த அளவுக்கு இவனுங்க ரெடியாக இருக்கானுங்கன்னா, இந்த ஒருவர் இஸ்லாமியரும் இறந்திருக்கிறாரே அப்படின்னு கேட்டால் எனக்கு புரியலை. இப்படியெல்லாம் கூட மனசாட்சி இல்லாமல் பேச முடியுமான்னு. கொலாட்ரல் டேமேஜ் ஆகுது. இப்படி ஒருத்தனை கொன்று வச்சா தான் அது பொதுவாக தெரியுமா? அதுக்காக ஒரு முஸ்லீமையும் கொண்டுட்டாங்களாம். இப்படி ஆக்சுவலாக அது அதிகபட்சம் இப்படி தான் ஒரு வாதம் வைக்க முடியும். அதிகபட்சமாக இப்படி தான் ஒரு வாதம் வைக்க முடியும், வச்சுருக்காங்க. ஏண்டா மூடர்களா, மூளையை முட்டியில் வச்ச மடையர்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அந்த புள்ள சொல்லுது உனக்கு களிமா தெரியுமான்னு சொல்லி கொண்டாங்க, விருத்த சேதனம் செஞ்சுருக்காங்களா? அப்போ அதையும் செய்யணும். அதை செஞ்சால் முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் கொள்வதற்கு இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு ஒரு முஸ்லீம் சேர்த்து கொள்றானுங்க? ஸோ இந்த இடத்துல இந்த மத கோணம் சாயல் பூசுவது சிக்கல் ஆகுது. இப்போ நம்ம அதுக்கு மேலே போனோம்னா அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்கிறாரேங்கிற கொஷின் வரும். பாதிக்கப்பட்டவர் அப்படி சொன்னாலும் அதே பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் இப்படி சொல்கிறாரேன்னு நான் கர்நாடகா சம்பவத்தை சொல்லுவேன், இறந்த ஒரு முஸ்லீமுடைய. அப்போ இதில் என்னன்னா, கண்டுபிடி. என்னுடைய கரங்களிலே அரசும் நீதித்துறையும் கொடுத்து சுடுங்கன்னா ஈவரக்கம் இல்லாமல் சுடுவேன் அந்த அயோக்கியர்களை, நம்முடைய மக்களை கொன்ற அயோக்கியர்களை ஈவரக்கம் இல்லாமல் சுடுவேன். இஸ்லாமும் அதைத்தான் விரும்புகிறது. மன் கத்தல நஃப்ஸம் பி கைரி நஃப்ஸின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி ஃபக அன்னமா கத்தல நாச ஜமியா. ஒரு உயிரை எக்காரணமின்றி, அதாவது அரசு இருந்து தண்டனை நிறைவேற்றுதுன்னா அது வேற விஷயம். அப்படி அரசு நின்று ஒரு தண்டனை நிறைவேற்றுவதற்காக அல்லாமல் காரணமின்றி ஒற்றை உயிரை ஒருவர் கொள்வாரே ஆனால் அவர் ஒரு சமூகத்தையே கொன்றவர் போலாவார்னு இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அல்டிமேட்டாக வரலாற்று பூர்வமாக நாம் எதை நோக்கி இருந்திருக்கிறோம்? எது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு அரசு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அது வரைக்கும் அக்கௌண்டபிள் இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு. இன்னைக்கு எத்தனை உயிர் செத்தாலும் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு. ஜாலியாக இருக்கான் அவன் பாட்டுக்கு. அவன் பாட்டு ரெட் கார்பெட் போட்டு அமித்ஷா இறங்குறாருங்க இந்த நேரத்தில். என்ன கொடூரம் இது! ஏஎன்ஐ டிவி அவர் ஒரு இந்த பாதிக்கப்பட்ட வீடாளுங்களெல்லாம் போய் பாதிப்புக்கு உள்ளானவங்கலாம் போய் பேசுறாரு. அந்த மக்கள் காரி காரி துப்புறாங்க. ஏஎன்ஐ மியூட் பண்ணுறாங்க. அதை ஆஜ்தக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுறாங்கன்னு சொல்றான். கரெக்டா பாதிக்கப்பட்ட மக்களுடைய குமுறல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறான், அவனை மியூட் பண்றானுங்க டக்குன்னு. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எதை தோணுது? இல்ல மியூட் பண்றானா என்ன? பாதிக்கப்பட்ட மக்களுடைய குமுறல் வேறையா இருக்குது. காஷ்மீரி மக்கள் சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆஜ்தக்ல. அது நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க, ட்விட்டர்லயே இருக்குது அந்த வீடியோலாம். அது ஆன் ஏர்ல இருந்ததுனால எடுத்துட்டாங்க மக்கள். அது ஆன் ஏர்ல இருந்தாலும் அப்படியே பிடிச்சி எடுத்துட்டாங்க. டக்குன்னு அவனை கட் பண்ணி விடுறாங்க ஆஜ்தக்கு. அப்ப என்ன, செலக்டிவ் மீடியா இதை மட்டும் தான் பேசணுங்கிறான். ஒரு தாக்குதல் நடந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ப்ரூவ்ஸ் தி இன்னபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். அரசினுடைய கையாளகத்தனத்தை முதல்ல அது குறிக்கும். அதுக்கப்புறம் என்ன காரணம், எதுக்கு பண்ணான்னு பிடிங்க. யார் யாரெல்லாம் போலரைஸ் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பிடிங்க. யார் யாரெல்லாம் மூளைச்சலவை செய்யறானோ அவனெல்லாம் பிடிங்க. அவன் முஸ்லீமா இருந்தாலும் தூக்கில போடுங்க. யார் வேணா போட்டுட்டு தானே இருக்கீங்க. யாக்கூப் மேமனை தூக்கில போடலையா? அப்சல் குருவை தூக்கில போடலையா? அஜ்மல் கசாபை தூக்கில போட முஸ்லீம்ங்கிறதுனால இங்க யாராவது ஒப்பாரி வச்சு அழுதாங்களா? நீதித்துறை தீர்ப்பு கொடுத்தா பாபர் மசூதி தீர்ப்பே ஏத்துக்கலையா? என்ன பிரச்சனை எங்களுக்கு? முஸ்லீம்களுக்கு என்ன இருக்கீங்க? இதில் இஸ்லாம் வாட் இஸ்லாம் ஹேஸ்
காட் ஹியர் டு பிளே ரோல். இதில் இஸ்லாத்துக்கு என்ன ரோல் இருக்கு? 26/11 மகாராஷ்டிரா தாக்குதல் அது நடந்தபோது அஜித் தவால் வந்து அந்த சவாலால் விட்டுருப்பான். இப்போ யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பு? மோடி, அமித்ஷா, அஜித் தவால் தான் இதுக்கு பொறுப்பு. செக்யூரிட்டி அட்வைசர் அவர் தான். இந்த அஜித் தவால் இன்னொரு மகாராஷ்டிரா தாக்குதலை நடத்தி பாருங்க, இன்னொரு மும்பை அட்டாக்கை நடத்தி பாருங்க, பலுச்சிஸ்தானை தூக்கிடுவார். தூக்கடா வெண்ண தூக்கடா பிடிங்க, என்னத்தை பிடுங்குவான் இவன்? இவ்வளவு தாக்குதல்களும் இவன் புல்வாமா நடக்கும்போது எங்கடா போன? நீ என்னடா பிடிங்கிட்டு இருந்த? புல்வாமா நடக்கும்போது புல்வாமா அரசினுடைய திட்டமிட்ட செயல்னு சத்யபால் மாலிக் சொல்றாரு, அவங்களுடைய கவர்னரே சொல்றாரு. ஃப்ளைட்டு கேட்டாங்க, ஃபாகு காரணம் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணல, வண்டி கொடுக்கல, ப்ராப்பர் கவர்மெண்ட் வண்டி வரல, ஆர்மி பர்சன்ஸ் போற மாதிரி பாதுகாப்போட அந்த வண்டி வரல. 40க்கும் மேற்பட்ட 25க்கும் மேற்பட்ட குறுகலான சந்துகளில் வந்து அந்த வண்டியை எடுத்துட்டு போக வேண்டியிருந்துச்சு. கம்ப்ளீட்டா வந்து வல்னரபிள் ரூட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வண்டி போச்சு. 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் பறிபோனதற்கு மோடி தான் காரணம் என்று சத்யபால் மாலிக் சொன்னார். அவர் வீட்டுக்கு ரெய்டு விட்டாங்க. இத்தனைக்கு அவர் முன்னாள் கவர்னர், அவர் வீட்டுக்கு ரெய்டு விட்டாங்க. அவர் சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் போடான்ட்டார். நம்மளும் அந்த ஒரு துணிவுல வந்தா நம்மளும் அந்த செய்திகள்லாம் சொல்றோம். இதற்கு யார் பொறுப்பு? இல்ல இப்போ அன்னைக்கு தேர்தலோட நேரத்துல கரெக்டா 2019 புல்வாமா தாக்குதல் நடக்குது. அன்னைக்குமே பிரதமர் மோடி தேர்தல் இருக்குல்ல, பீகார் தேர்தல் இருக்குல்ல உங்களுக்கு. ஆனா அதை விடுங்க, எவ்வளவு விஷயம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு இப்போ வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல கேவலப்பட்டு இருக்காங்க, செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல முஸ்லீம்களுக்கு மேல உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, ஏன் முஸ்லீம்கள் இப்படி பண்றீங்க? முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாக விஷயங்கள்ல வந்து ஒரு இந்து அன்னைக்கு நியமிக்க முடியுமையா? நீங்க பண்றது தப்புன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்கல்ல, உச்சநீதிமன்றத்தை டார்கெட் பண்ணி பார்த்தானுங்க. இப்போ அகைன் வந்து உச்சநீதிமன்றமே இவெல்லாம் வந்து சுவமோட்டோல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போச்சு. இவ்வளோ பெரிய சட்டம் போட்டு அதை பண்ணி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சு எல்லாம் பண்ணாங்க. என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்குது. சரி, நான் வெளிநாடு போயிருக்க நேரம் பார்த்து சொல்றாங்க, அந்த வெக்கமே இல்லாம அஜித் தோவால் சவுதி அரேபியாவுக்கு போறாரு, 2 பக்கமும் ஃபைட்டர் ஜெட் வந்து அப்படியே பாருங்கன்ட்டு பிஜிஎம் போட்டு, ஏதோ தனுஷ் போட்ட பிஜிஎம் போட்டு அப்படியே டான் போறாரு. இதுக்கு எங்களா இதை புடிங்க என்னடா பண்ண போறோம்? அந்த ஒத்தால பாதுகாத்து இவ்வளவு பேர் இருக்கு, எங்களுக்குலாம் நாளைக்கு உங்களுக்கு எனக்கு நடக்கும். அந்த 26 பேர் நீங்களும் ஒருத்தர், நானும் ஒருத்தர். இல்ல பாதுகாப்பு குறைபாடுங்கிறீங்க. ஆனா நான் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதே காஷ்மீருடைய பாதுகாப்புக்கு தான். பண மதிப்பிழப்பு கொண்டு வந்ததும் தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் அப்படின்னு சொல்றாங்களே. அப்புறம் சொன்னாங்களே, நடக்கலையே. 26/11 நடந்துச்சு. நடந்த உடனே அன்றைய ஹோம் மினிஸ்டராக இருந்த சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். வெக்கம், மானம், சூடு, சொரணம். என்ன பார்த்து ஒருத்தன் கேட்குறான் நியூஸ் 18ல, உங்களுக்குலாம் துப்பு இருக்குதா அப்படின்னு. நான் கேட்குறேன்டா உங்களை பார்த்து, வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஊப்பட தான் சாப்பிட்றீங்களா நீங்கள்லாம்? உங்களுக்குலாம் வந்து அடிப்படையில் 60 பேர் இருக்காதடா, எப்படா சுத்துறீங்க? சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணாரா? ராஜினாமா பண்ண சொல்கிறா அமித்ஷாவை. சரி, அமித்ஷாவை ராஜினாமா பண்ணணும், அமித்ஷா லாய்க்கு இல்லாத ஆள் நம்மகிட்ட தான் சொல்கிறோமா? ஒரு ட்வீட் ஒன்று படிக்கிறேன் கேளுங்க. அமித்ஷா கேன் ஒன்லி கான்ஃபரன்ட் தி இன்னசென்ட். இந்த அப்பாவிங்களுக்கு, அதாவது இந்த ஏமாந்தவங்களுக்கு ஜோக காட்டுறது தான் இவன் லாயக்கு. சரியா? அமித்ஷா கேன் ஒன்லி கான்ஃபரன்ட் தி இன்னசென்ட். அந்த நம்மள மாதிரி சிறுபான்மையினர் இருந்தால் உடனே ரொம்ப ஜோராயிடும். ஒரு முஸ்லீம் எம்பி எந்திரிச்சு இதை சிறுபான்மையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய இவரு அப்படியே எந்திரிச்சிட்டாரு. என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இந்தியாவுடைய சட்டம் இது, யாராக இருந்தாலும் எதிர்க்க முடியுமா அப்படின்னு பேசுறிய. இப்போ என்ன பண்ண போற? அதைத்தான் அமித்ஷா கேன் ஒன்லி கான்ஃபரன்ட் தி இன்னசென்ட். வெறும் அப்பாவிகளைத்தான் இவன் வந்து சந்திப்பான், வாய் செத்த பூச்சிங்களை தான் அவன் நசுக்குவான். அதர்வைஸ் பிஃபோர் அ டெரரிஸ்ட் ஹி வில் அரைவ் ஒன்லி ஆஃப்டர் த டெரரிஸ்ட் ஹேவ் லிஃப்ட் ஆஃப்டர் த மெசக்கர். டெரரிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அவனுங்க பெரிய படுகொலையே பண்ணிட்ட பேர் தான் அந்த இடத்துக்கு போவான்னு சொல்கிறது யார்? சுப்பிரமணிய சாமி. சரியா? இப்போ என்ன பிடுங்க போறீங்க இப்போ சுப்பிரமணிய சாமியை? நீங்கள் சொன்னாலோ நான் சொன்னாலோ அமித்ஷா கேவலப்படுத்திட்டாரு, பாய்க்கு வன்மம் இருக்குது, இவன் மேலே வழக்கு போடு, ஜெயிலில் கலை. சுப்பிரமணிய சாமி பிடிங்க காட்டுங்க பார்ப்போம். ஏன் ஏதாவது உங்களுக்கு வெக்கம், மானகேன்னு சொல்கிறேன், வெக்கம், மானம், சூடு, சொரணம், உப்பு போட்டு தான் நீ தின்ற, நீ ஆம்பளைங்கிற உறுதினா சுப்பிரமணிய சாமியை தொட்டு பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ண 4 நாளைக்கு முன்னால காஷ்மீர் போய் சொன்னாங்க, இருந்தாலே ஒண்ணுமே பண்ண முடியாது, டெரரிஸ்ட்லாம் தவிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாம. நான் இன்னைக்கு ஒரு விவாதத்துக்கு 2 கோடி விளையாடியோ ஹோம் மினிஸ்டருடைய தகவலே 1.5 கோடி தான் இருக்கு, நீ 2 கோடிங்கிறேன். வருமானம் ஈட்டு 1 கோடி 2 கோடி டூரிஸ்ட், அவன் ஒன்றுனே 2 கோடிங்கிறது, 2 கோடி டூரிஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்? நான் ஒன்று தான் நான் கேட்குறேன், இது எப்படிப்பட்ட ஃபெயிலியர்னா, நீங்கள் நேற்று ரிப்பப்ளிக் டிவி பார்த்துருக்கணும். அதில் மீசக்காரர் முன்னாள் ஆர்மி ஆஃபீஸர் அழகாக பேசினார். 180, அதாவது இந்த இராணுவ வீரர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது காஷ்மீரிலே, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான நிதி இல்லை. ரிப்பப்ளிக் டிவியே விதி பிதிங்க போய் நிற்கிற அர்ணப் கோசாமி டீமே, ஏன்னா இவனை போய் கூட்டு வந்துட்டுமேனு அவன் பொழந்து கட்டுறான் அந்த ஆளு. அதுதான் உண்மை. உங்களுடைய கொள்கைக்காக 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணணுங்கிறது உங்களுடைய நோக்கம் எதுக்குன்னா, ஒரு முஸ்லீம் ஒரு மாநிலத்தை ஆள முடியும் என்று இந்தியாவிலே ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது காஷ்மீர் மட்டும்தான்.
அதை ஏதாவது ஒன்று கோளாறு கொடுக்கணும். அதை ஜம்முன்னு பிரிக்கணும், காஷ்மீர்னு பிரிக்கணும், அதை ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னு உங்களுடைய ஐடியா. அப்போ பிரித்தா நமக்கு ஏதாவது இப்போ ஓரளவு ஒரு 18 சீட் வந்துட்டோம், 5 சீட் வந்துட்டோம் நீங்கள் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே அது பிரிச்சது தான். அது எல்லாத்தையும் பிரித்து இந்துக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போட்டு அவங்ககிட்ட வெறியை ஊட்டி இதெல்லாம் காரணம். உன்னுடைய சொந்த கொள்கையை, உன்னுடைய சொந்த அரிப்பை நிறைவேற்றுவதற்காக 5 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தை லாக்டவுனில் வைக்க தெரிஞ்ச உனக்கு 2000 பேர் திரள்ற இடத்துல ஃபோன் பண்ணி பிரச்சனை நடந்து 20 நிமிஷம் கழிச்சு தான் மிலிட்டரி வருது. என்னடா புரிஞ்சிட்டு இருந்தா அப்போ நீ? Whose failure is this? Who has to bear the responsibility? இவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ள இடம்னு தெரியும். 5 வருஷம் கவர்னர் ஆட்சி நடந்திருக்குது, மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லைன்னு தெரியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து டூரிஸ்ட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த டூரிஸ்ட் ஹை பாதுகாப்புல ஆப்பிரிக்காவுக்கு போற மாதிரி கூட கன்மேனோட தான் அனுப்பி விட்டுருக்கணும். பாவம் அந்த அப்பாவி டூரிஸ்ட் அந்த அம்மா சொல்லுது, கன்ஸ் கிட்ட ஏதோ சொல்லுவாங்களே யூஸ்வலா காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கும் தாக்குதல் நடக்கணும், அந்த மாதிரி ஏதோ நடக்குது போல நான் நினைச்சேன்னா எங்க வீட்டு ஆளுங்க ஆம்பளைங்களே சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்? செஞ்சவன் முஸ்லீமா இருந்துட்டு போடா, உன்னால முடிஞ்சா அந்த இஸ்லாத்துக்கு எதிராக என்ன பேசணும் பேசிட்டு போடா, நடவடிக்கை எடுத்துட்டு போடா. அந்த முஸ்லீம் ரேடிகலிசம் பண்றாங்கன்னா எங்களை ரேடிகலிசம் பண்றாங்கன்னு என்னையை வச்சு நடவடிக்கை எடுறா, அதெல்லாம் யார் வேணான்றா பண்ணிட்டு தானே இருக்கீங்க. பொறுப்பு யார் ஏற்பா? 26/11 நடந்துச்சு. அப்போதைய ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் விலாஸ்ராவ் தேஷ்முக் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆர் பாட்டீல் ராஜினாமா செய்தார். அவன் ஆம்பளை வெக்கமான சூடு சொல்றான் என்னன்னு தெரியும். கொடியாட்டி அசைக்கணும்னா வந்துருவார் இவரு வந்தே பாரத்துக்கு. ஒடிசால ட்ரெயினுக்கு வந்துருச்சுன்னா யாரையும் விட மாட்டேன், நீ தானடா காரணம், உன்னதானே கேட்பாங்க. யாரை கேட்பா? யாரையும் விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது யார் இது பொறுப்பேற்பா? அப்ப ஆல் குட் comes from Modi, but Modi is not responsible for anything that goes wrong னு சொன்னா அன்றைக்கே கார்டியனில் எழுதும்போது, கார்டியனில் தலைப்பு எல்லா நல்லதும் மோடி தான் காரணம், ஆனால் தப்பு நடந்துச்சுன்னா அவர் காரணம் இல்லை. எப்படி இவனுங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுறானுன்னு எனக்கு தெரியல. இல்லை இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ஞாபகம் வருதுண்ணே. இப்போ தொடர்ந்து பாஜகவுடைய ஐடி விங்கில் பார்த்தோம்னா இதுக்கு மத ரீதியாக குறிப்பிட்றாங்க. எச் ராஜா இது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காரணம்ங்கிறாரு. சத்தீஸ்கருடைய அஃபிஷியல் பிஜேபி விங்கில் அவங்களுமே இது இஸ்லாம் தான் காரணம், மதத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த சோஷியல் மீடியா அரசியல் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதாவது இதை வச்சுட்டு தான் மக்கள் இது பேர எனக்கு நான் இன்னும் ஒரு பெரிய திருப்தி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்குட்பட்ட as far as my knowledge is concerned, நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன். இந்த எக்ஸலெல்லாம் இவனுங்க பயங்கரமாக பூந்து விளையாடுவானுங்க. பொதுமக்கள் செருப்படி கொடுக்குறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பொறுப்பு யாரான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பழைய மாதிரி இல்லை. ஆனாலும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுக்கோட்டைக்கு போய் ஜமாத் உலமா ஏற்பாடு செய்த மீட்டிங்கில் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். சிறுபான்மையினரை பெரும்பான்மை அடிச்சுட்டு பெருமை அடிக்கிறது அது ஒரு பெரிய இது இல்லைடா, அது ஈத்தர செயல்றாது. நீங்கள் வந்து ஒரு ஃபேர் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு வந்து இஸ்லாமோஃபோபியா உருவாக்குறீங்க? முஸ்லீம் நான் பாரு ஹெச்டிபி கொடுப்பான், கொரோனாவை பரப்புவான், இப்படிலாம் எதுக்கு தேவையில்லாமல் போய் பிரச்சனை பண்ணுறீங்க? ஏன்னா இந்த இஸ்லாத்தினுடைய இந்த பிரச்சாரத்தை கண்டு பயப்படுறீங்க, அஞ்சுறீங்க. அதனால தான் ஜாகிர் நாயக் வந்து நாட்டுக்குள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க, எல்லாரையும் முடக்கிறீங்க. இது சில நாடுகளில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன ரைட்ஸ் வந்து என்ஷ்ரைன் ஆகிருக்குதோ டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ரொபகேட் ஏற்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அரசியல் சட்டம் தந்த உரிமையே கேப் பண்ணி சட்டத்தை போடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நீங்கள் பண்ணுறீங்க? பயந்து போய் தானே பண்ணுறீங்க. அரசியல் சட்டத்தை தரப்பட்ட உரிமை பயந்து போய் பண்ணுறீங்க. ஃப்ரீயாக விடு, அதுக்கப்புறம் பாரு 10 வருஷமா இல்லை 5 வருஷம் இல்லை 1 வருஷம் இல்லை ஒரு 6 மாதம் விட்டு பாரு என்ன நடக்குது பாருன்னு சொல்லிட்டு, இதை நான் வந்து எப்படி முழுமைப்படுத்தினாலும் இதை தவறாக திருச்சி சோஷியல் மீடியாவில் போடுவாங்கன்னு நான் அந்த மீட்டிங்லேயே சொல்கிறேன். அதுக்கு உதாரணமாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் புல்கர் சாமியார்கள் செத்ததுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம்னு போட்ட பொய்யான ட்வீட் பற்றியும் அந்த வதந்தியை பற்றியும் உதாரணம் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து எந்த நிகழ்ச்சியிலும் எந்த இடத்தையும் சட்டத்துக்கு புறம்பாக நாம் பேசியதும் இல்லை, இது வரைக்கும் ஒரு வழக்கு வாங்கினதில் அல்லாஹ்வுடைய கிருபையால அப்படின்னு அந்த மீட்டிங்லேயே சொல்கிறேன். இந்த தாக்குதல், இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு எவனோ ஒரு முல்லா வந்து காஷ்மீரில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கிறான், இந்த நாட்டை வந்து முஸ்லீம் நாடாக்கணும்னு பேசினான் போல தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறானுங்க. அதுக்கு கீழே என் வீடியோ நான் எச்சரித்து சொன்ன வீடியோவையே கரெக்டாக அந்த இடத்துல வரேன். நான் சொல்கிறேன்ல நாளைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், அந்த இடத்துல கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அந்த குறிப்பிட்ட பீஸை மட்டும், அந்த பீஸை நான் எது சொல்கிறேனோ இந்த மாதிரி போடுவாங்க அப்படி எதை சொல்கிறேனோ அதை போட்டு எழுதுறாங்க. இவன் காங்கிரஸுடைய ஸ்போக்ஸ் பர்சனு வந்து 6 மாதத்தில் வந்து இந்தியாவை வந்து முஸ்லீம் நாடு ஆக்கிடுவேன்னு சொன்னான். நான் இந்த 6 மாதத்தில் இந்தியாவை வந்து முஸ்லீம் நாடு ஆக்கிடுவேன்னு இவன் சொல்கிறான். இவனுக்கும் இந்த தீவிரவாத தாக்குதல் சம்மந்தம் இருக்கும் எப்படி? அப்போது ஆக மொத்தம் எவனுக்கு பொறுப்புன்னு எடுத்துக்க மாட்டீங்க. நாட்டில் சில மானஸ்தனுங்க வாழ்ந்தானுங்க. மகாராஷ்டிரா தாக்குதல் நடந்தால் ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணான், சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணான், துணை முதல்வர் ரிசைன் பண்ணான். இங்கேயும் தான் ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கார், பொறுப்பேற்பார் அதுக்கு. அப்போது பொறுப்பை ஏற்பதற்கு இவர்கள் தயாரில்லை.
இந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நடந்ததைப் போல அதுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறோம் என்று இவர்கள் சொல்லி நாடகம் நடத்தியதைப் போலவே இது ஒரு தொடர் நாடகமாகவே இவர்களுடைய கையால் டு ஹைட் தேர் இன்னபிலிட்டி இன் கவர்னன்ஸ். இது அடிக்கடி சொல்லுவான். ஹிட்லருடைய தத்துவம் இருக்குது. டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். இது வந்து ஹிட்லருடைய தத்துவம். இது அவனுக்கு வந்து கோயபல் சொல்லி கொடுத்தது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எடுத்துக்க, ஆட்சி அதிகாரத்தில் பிரச்சனையா கவலையே விடு. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எடுத்துக்க, டார்கெட் பண்ணிவிடு அவங்கள. எது தப்பாக நடந்தது அவன் தான் காரணம்னு சொல்லு. இன்னைக்கு அல்வா துண்டு மாதிரி நடந்தது வேற காஷ்மீரில். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒடிசாவில் ட்ரெயின் கவுந்தா கூட இஸ்லாமிய பயங்கரவாதம் இருக்குமான்னு கேட்குறான். தாக்கிருப்பாங்களா? அங்கே பக்கத்தில் ஒரு இஸ்கான் கோயில் இருந்துச்சு, அந்த கோயில் பக்கத்துலேருந்து வந்தாங்க. இப்படி ஒரு அந்த நெரேட்டிவ்ஸை வந்து இப்படி தான் இது ஏதாவது சதி இருக்குமா, அதில் ஏதாவது சதி இருக்குமா, இப்படி சதி இருக்குமா. இப்போ பார்த்தா வரைக்கும் காஷ்மீர்லேயே நடந்துருச்சு. இவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்டேட் கவர்மெண்ட் வரை அங்கே வந்துருச்சு. இப்போ ஒரு படி மேலே போய் அப்போ அதுக்கு பார்த்தா வந்து இந்த கொஞ்சம் சும்மா இல்லாமல் வாய வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் பாகிஸ்தான்லேருந்து எவ்வளோ மினிஸ்டர் வேறு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேசியிருக்கிறான்ட்டு உடனே இப்போ என்னன்னா வந்தவொடனே எல்லாரும் இப்போ போடுறாங்க, ஐயோ வந்துட்டாரு வந்துட்டாரு என்ன பண்ண போறாரு, இப்போ வந்துட்டாரு, சரி இப்போ என்ன சவுதியில் வந்துட்டாரு, ஐயோ கிளம்பி வந்துட்டாரு, போனதே ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு அப்படி பார்த்தாலும் வந்துட்டாரு இப்போ என்ன பண்ண போறாரு. நான் கேட்குறேன் பலுச். இப்போ இந்த அஜித் தோவால் யுக்ரைனுக்கு போய் மோடி வந்து யுக்ரைன் நாட்டு அதிபரோட பேசிகிட்டு இருக்கும்போது ரஷ்யா கோச்சிக்கு போகிறான்னு சொல்லி அஜித் தோவால் போய் கெஞ்சின வீடியோ வெளியே வந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் போலங்க, சும்மா விசிட்டுக்கு தான் போனார் அவருக்கு. இது இப்படிப்பட்ட மசூத் அசார் என்கின்ற ஒரு தீவிரவாதியை த ஒன் ஹூ கேம் இன்சைட் இந்தியா டு டீஸ்டெபிலைஸ் திஸ் கவர்மெண்ட், இந்த அரசை சீர்குலைப்பதற்காக உள்ளே நுழைந்த மசூத் அசார் என்கின்ற தீவிரவாதியை, 7.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த தீவிரவாதியை கையாளாகத்தனத்தினால் ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த மசூத் அசாரை கொண்டு போய் தாலிபான் கீழே ஒப்படைச்ச ஒரு கையாளாகாதவன் தான் அஜித் தோவல். ஒரு பயணம்னு ஒரு படம் எடுத்தான் பார்த்தீங்களா? ஆமாம். அதில் வந்து பெரிய பிடுங்கி இவர் நாகார்ஜுன் வந்து அப்படியே விடு ஜம்ப் ஆகி அப்படிலாம் பண்ணுவார். அதெல்லாம் நடக்கலை. இவனுக்கு தோத்துட்டானுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி ஆட்சி தான் நடந்துச்சு. இன்னைக்காவது பேசுகிறானுங்களா அதை பற்றி? மசூத் அசார் பக்கத்தில் அஜித் தோவல் நிற்கிறது இன்றைக்கும் ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்கிட்ட அந்த புகைப்படம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்குது, நானும் வச்சுருக்கேன், உங்களுக்கு தரேன். அப்போ அந்த அஜித் தோவாலேயே 80 வயசு ஆச்சுங்க அந்த ஆளுக்கு. என்னங்க தான் வச்ச பேஸ்ட் பிரஷ் எங்கே வச்சுன்னு தெரியாது இப்போ அந்த ஆளுக்கு. இந்த வயசுல இவர் வந்து இன்னொரு முறை நீ வந்து மும்பை சும்மா இருக்கணும் சிட்டி பார்க்குறியா நீ, நான் நாடு நல்லா இருக்குது. அவன் ஒன்றும் இல்லாதவன். பாகிஸ்தான் வந்து திவாலான நாடு, அங்கே ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஏரியா செஞ்சு விட்டு போயிடுவா. இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எதா பண்ணுவோம். நம்ம அப்படியா? இப்போ உங்களால் ஏற்கனவே மோடி கவர்மெண்டால் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ளேயே வந்து வரி கட்ட முடியாமல் சாத்த கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் வளர்த்தாலும், மனித வளர்த்தாலும், மூளை வளர்த்தாலும், இயற்கை வளர்த்தாலும் நல்ல வளமுள்ள ஒரு நாடு நம்ம. அதனால் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம். இப்போ நம்ம இங்கே சிரமப்பட்டு இருக்கோம். அவன் இலக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை, எதையாவது பண்ணி விட்டு போயிட்டான். என்ன பண்ணு, சும்மா இல்லாமல் வாய்ஸ் ஆடாது இவர் இன்னொரு மும்பை அட்டாக் நடத்திப்பாரு அப்படின்னு. இப்போ பண்ணிட்டா என்ன பண்ண போற? நீ பலுச்சிஸ்தான் நீ தூக்குற, நீ சொல்றதுல உண்மையா இருந்தனா இப்படி பலு நான் ஒத்துக்கிறேன். ஒரு குறைந்தபட்சம் அப்பவும் நடந்த தாக்குதல் போன உயிர் நீ தான் பதில் சொல்லணும். நடந்த தாக்குதலுக்கும் போன உயிர் நீ பதில் சொல்லணும். ஆனா குறைஞ்சபட்சம் நடத்திட்டா நீ ஆம்பளடா. இங்க அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம சவால் விடுற? ஒரு தோல்வி அடைந்த மனிதன் தான் அஜித் தோவல். வயசான டிக்கெட்டு இந்த எஸ்கே மிஸ்ரா வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, இவனை தவிர வேற ஆளே உங்களுக்கு இல்லையா, அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறீங்களா என்று உச்சநீதிமன்றம். அதே தான் நீ இப்போவும் கேட்குறேன். அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறீங்களா? அஜித் தோவாலை தவிர வேற ஆளு. அப்போ என்னன்னா, ஆர்எஸ்எஸ்ஸில் மூழ்கியவர்கள் மோடிக்கு ஜால்ரா. அஜித் தோவாலுடைய ட்விட்டரை பாருங்க, ஒரு நேற்று வரைக்கும் பாருங்க, ஒரே மோடிக்கு பிஜிஎம் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இதான் வேலையா? அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாருமே நீங்கள் பார்க்கவே முடியாது. வெளியே அவங்க அதிகமாக இந்த இவர் ஒரே போகிறது வருதுன்னா, சவடால் விடுறது என்ன, மீட்டிங் அட்டன் பண்ணுறது என்ன. ஸோ இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் மோடி என்கின்ற தலைமையால் கெட்டு போணுச்சு. எல்லாமே இந்த பிஆர் பண்ணி பப்ளிக் ரிலேஷன் பண்ணி இந்த பில்டப் கொடுத்து நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விட்டார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு அப்பாவி மக்கள் இறந்திருக்கிறார்கள். முஸ்லீமோடு சேர்த்து அப்பாவி மக்கள் இறந்திருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கும் மதம் சாயம் பூச வேண்டியதில்லை, பாதிப்பு உள்ளாகியவர்களும் மதம் சாயம் பூச வேண்டியதில்லை. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கயவர்கள், அயோக்கியர்கள், மனித சஞ்சலத்தில் வாழ தகுதியற்றவர்கள். அவர்களை உடனடியாக இந்த அரசு தூக்கிலிட வேண்டும். அல்லது யாராவது ஒரு சாமானியர்கள், நம்ம போன்ற சாமானியர்கள் கையில் வந்து துப்பாக்கியை கொடுத்து சுடுங்கன்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான தீர்ப்பையாவது இந்த தேசத்தை தரணும். ஸோ தட் அதற்கப்புறம் வரக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு பயம் வரும். ஆஹா, தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு ஏதோ ட்ரையல் ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம போக முடியாது, பிடிச்சா அந்த நாட்டில் நம்மளை சுட்டு கொண்டுருவானுங்க அப்படிங்கிற ஒரு பயத்தையாவது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பந்தமாக இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதோட அரசியல் பின்புலம் என்னன்னு சொல்லி ரொம்ப அழகாக உங்களுடைய அதிரடியான செயலை தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.